அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட போகிறத நம்ம ஒரு வீடியோ லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். இப்போது அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. கிராம ஊராட்சி செயலாளருக்கு மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட வாரியாக 1483 காலி பணியிடங்களுக்கு இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 37 மாவட்டத்துக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையை தவிர்த்து மற்ற இருக்க எல்லா மாவட்டத்துக்குமே இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு காலி பணியிடங்களை ஒதுக்கி அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. இதுக்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டு tnrt.tn.government.in அந்த வெப்சைட்டில் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த அறிவிப்பை பார்த்துருவோம். அந்த அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கிராம ஊராட்சி செயலாளருக்கு மொத்தமாக 1483 காலி பணியிடங்கள் சொன்னோம். அது மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற விவரங்களை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு சம்பளம் 15,900 50,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவுக்கு 18 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லேயே முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அப்புறம் சீர் மரபினருக்கு குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 34 ஆகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர்லேயே அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 37 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கும் 18 50 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக 1483 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்கணும். 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக வச்சு படிச்சிருக்கணுங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட அனுபவம் இது மாதிரி எதுவும் கிடையாது. மற்றபடி 10ஆவது முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அந்த ஊராட்சி செயலாளருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 100 ரூபா விண்ணப்ப கட்டணமாகவும், ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ அனைத்து மாவட்ட வாரியாக இந்த போஸ்ட்டு ஊராட்சி செயலாளருக்கு போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/11/2025 அதுக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதிச்சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்க்கில் ரெண்டாவதாக கொடுத்துருக்க அப்ளிகேஷன் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே வந்திருக்க இதில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதில் மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிராம ஊராட்சி செயலாளருக்கு மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாவட்டம் அரியலூர். அதுக்கு 33 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 52 வேக்கன்சி இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 14 வேக்கன்சி இருக்குது. கடலூர் மாவட்டத்துக்கு 37 வேக்கன்சி இருக்குது. தருமபுரி மாவட்டத்துக்கு 21 வேக்கன்சி இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 39 வேக்கன்சிஸ் இருக்குது. ஈரோடு மாவட்டத்துக்கு 26 வேக்கன்சி இருக்குது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 33 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 55 வேக்கன்சி இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. கரூர் மாவட்டத்துக்கு 32 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 50 வேக்கன்சி இருக்குது. மதுரை மாவட்டத்துக்கு 69 வேக்கன்சி இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு 31 வேக்கன்சி இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு 18 வேக்கன்சி இருக்குது. நாமக்கல் மாவட்டத்திற்கு 33 வேக்கன்சிஸ் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 16 வேக்கன்சிஸ் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 83 வேக்கன்சி இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 17 வேக்கன்சி இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு 31 வேக்கன்சி இருக்குது. சேலம் மாவட்டத்திற்கு 54 வேக்கன்சி இருக்குது. சிவகங்கை மாவட்டத்திற்கு 51 வேக்கன்சி இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் 36 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 91 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. தேனி மாவட்டத்துக்கு 20 வேக்கன்சி. நீலகிரி மாவட்டத்துக்கு 9 வேக்கன்சி. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 32 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு 72 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சிஸ் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சி உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு 19 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 88 வேக்கன்சி இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 69 வேக்கன்சி இருக்குது. திருவாரூர் மாவட்டத்திற்கு 38 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்துக்கு 26 வேக்கன்சி இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு 60 வேக்கன்சி மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு 50 வேக்கன்சி. மொத்தமாக 1483 வேக்கன்சி இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடத்திற்காக மாவட்ட வாரியாக ஒதுக்கியிருக்காங்க. இதில் பாருங்கள் 37 மாவட்டத்துக்குமே இருக்குது, ஒரு சென்னை மாவட்டத்தை தவிர்த்து. ஓகேவா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் முக்கியமான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய விவரங்கள் எல்லாம் உண்மையான விவரங்களாக இருக்கணும். அவங்க இறுதி தேதி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை அப்ளை பண்ணணும். விண்ணப்பதாரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறதுன்னு நினச்சிங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதில். இப்போது முழு விவரம் நம்ம இதில் பார்த்துட்டோம். கிராம ஊராட்சி செயலாளருக்கானது இவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அந்த அறிவிப்பு லிங்க்கையும் மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்க அந்த லிங்க்கையும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் கீழே பாருங்கள், அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அலுவலக உதவியாளர், ரெக்கார்ட் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஊராட்சி செயலாளர் இருக்கும். ஓகேவா, இதுக்கு எப்படி பண்ணணுங்கிறது நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்க அந்த அளவில் பதிவேற்றம் செய்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு தனியாக ஒரு வீடியோ அப்ளை பண்ணுற மாதிரி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு வீடியோ அப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி போடுறோம். மற்றபடி இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.